நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது, நாங்கள் 2006 கேட்டிருக்கணும், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கதையாக விட்டு ஊடகத்தில் அது பெரும் விவாதமாக ஆக்கி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ் ஆளானு எழுத பேச விவாதிக்க இது மேலிடத்தினுடைய ஆசீர்வாதத்தோட தான் இந்த மாதிரி இந்த தகராறு இவர் மாணிக்க தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியை தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படிதானே நினைப்பாங்க யாரும். கண்டபடி விவாதத்துக்கு போயிடுச்சு. இப்ப நாளைக்கு எப்படி காங்கிரஸுக்கு இடம் கொடுத்துட்டா அந்த அந்த தொகுதிகளில் எப்படி திமுக அவங்களுக்கு ஆதரவாக வேலை செய்வான்? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு பிற்பாடு விடுதலை சிறுத்தைகள் போன்ற பெரிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் கூட அவ்வளவு இடம் தரல. உங்களுக்கு 25 இடத்த தூக்கி கொடுத்தாரு ஸ்டாலின். 18 இடங்களை நீங்க ஜெயிச்சிங்க. அது சரியாது. அப்ப இந்த மாதிரி பேசுறதுக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்றாங்களா? அந்த மாதிரி கதை தானே இது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பகிர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நேற்று சென்னைக்கு வந்தார் அக்கட்சியினுடைய தேச பொதுச் செயலாளர் வேணுகோபால். வந்தவர் அவர் திரு ஸ்டாலின் அவருடைய இல்லத்துக்கு சென்றார். அங்கே அவரும் செல்வ பெருந்தகை, டிஆர் பாலு, கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் இவரெல்லாம் இருந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் விமான நிலையத்துக்கு போகும்போது பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை எப்படிங்க நடந்துச்சு, சுமூகமாக நடந்துச்சா அப்படின்னு வரும்போது அவருடைய முகம் ரொம்ப சுருங்கி இருந்துதான். பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். ரொம்ப சோகமாக தெரிஞ்சாருன்றலாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையை யார் ஏற்படுத்துனது? மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் இந்த கரூர் எம்பியாக இருக்கிறாங்களே அவங்க 3 பேர். இவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. திமுக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேணும், அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும், அப்புறம் நிறைய இடங்களை தர வேண்டும் அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இவர் தான் இருந்தார், வேணுகோபால் தான் இருந்தார் என்றெல்லாம் கூட சொல்லப்படுது. இருக்கட்டும், இருக்கட்டும், இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் அது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவர் வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டு மேலே ட்வீட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு பொது வெளியில் பேசுறது, கட்சி தொண்டர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறது, நிர்வாகிகளை வச்சு பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு முறையாவது நீங்கள் அவரை கண்டிச்சிங்களா? ஏன் இப்படி பேசுறீங்கன்ட்டு. நடுவில் வந்தார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தவர் வேணுகோபால் என்ன பண்ணாருன்னா, அப்போ அவர் சொன்னார், திமுகவோட எங்களுக்கு வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு பாரம்பரிய கூட்டணி இருக்கு, அந்த கூட்டணி தொடரும். எனவே இது தொடர்பாக யாரும் கட்சிக்காரங்க யாரும் எதிர்கருத்தெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார். அது ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு தானே அந்த பிரச்சனையே இல்லை இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டு நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது, நாங்கள் அன்னைக்கே 96 கேட்டிருக்கணும், நாங்கள் 2006 கேட்டிருக்கணும், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கதையாக விட்டு ஊடகத்தில் அது பெரும் விவாதமாக ஆக்கி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ் ஆளானு எழுத பேச விவாதிக்க இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நீங்கள் தவிர்த்திருக்கணும் இல்லையா? நீங்கள் திமுகவோட தான் தொடர போகிறீங்க, கொள்கை ரீதியானது, மதச்சார்பற்ற அணி, இந்தியா கூட்டணியிலோட ஒரு அங்கம், இப்படியெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இவங்களை இந்த மாதிரி பேச விட்டுருக்கலாமா? பேசுகிற மாணிக்கம் தாக்கூர் யார்? 2014 மக்களவை தேர்தல் நடக்குது, அதில் 38,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறார் அவர் மக்களவை தேர்தலில். அதே மாணிக்கம் தாக்கூர் 2019 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்துட்டதுக்கு பிற்பாடு 4,48,000 ஓட்டு வாங்கி எம்பி ஆகிறார். அடுத்தபடியாக 2024 இப்போ போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4,4 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்பியாக போயிருக்காரு. அதுலேயும் திமுகனுடைய ஆதரவு இல்லை அப்படின்னோம்னா ஒரு 3,000-4,000 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சாரு. இவர் அமைக்கிட்டு விஜய பிரபாகர் ஜெயிச்சு போயிருப்பார். அதுக்கு திமுகனுடைய ஆதரவு தான் காரணம். இவ்வளவு இருந்தும் கூட நாங்கள் இல்லாத நீங்கள் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு உரிய இடத்த தரணும், மரியாதை தரணும், சுயமரியாதை ஆய்ப்புன்னு இஷ்டத்துக்கும் பேசினார். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மாவே இருந்தாருன்னா ஸ்டாலின் என்ன ஆகுறது? அவருடைய கட்சிக்காரங்க கொந்தளிக்க மாட்டாங்களா?
கே.சி. வேணுகோபால் அவர்களே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல கட்டுப்படுத்த தவறினோன்னு இங்க என்ன பேச்சு வந்துச்சு? இது மேலிடத்தினுடைய ஆசீர்வாதத்தோட தான் இந்த மாதிரி இந்த தகராறு இவர் மாணிக்க தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியை தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படித்தானே நினைப்பாங்க யாரும். என்னை போன்ற சிலர் தான் சொல்றாங்க அந்த மாதிரி அந்த கூட்டணி உடையாது. ஏன்னா அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியை வந்துட்டு ராகுல் உடைக்க விட மாட்டாரு அப்படிலாம் நம்ம சொன்னோம். ஆனா எல்லாரும் இப்படி இருப்பாங்களா? கண்டபடி விவாதத்துக்கு போயிடுச்சு. இப்ப நாளைக்கு எப்படி காங்கிரஸுக்கு இடம் கொடுத்துட்டா அந்த அந்த தொகுதிகளில் எப்படி திமுக அவங்களுக்கு ஆதரவாக வேலை செய்வான்? இவ்வளவு தூரம் சொல்லிட்டதுக்கு பிற்பாடு வேலை செய்ய மாட்டாங்கல்ல. அதுதான் நடவடிக்கை எடுங்க இவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வற்புறுத்தி இருக்கிறாரு. நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, நாட்டு பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணுவோம். முதல்ல போயிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு இருக்கு. அது தன்னுடைய மிஷன் தோல்வி, இங்க வந்த பயணம் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் அவர் கடுப்பாகி போயிருக்க கூடும் கே.சி. வேணுகோபால். ஆனா அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க உங்க கட்சிக்காரன் மேலேயே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னம்னா எப்படி வருகின்ற தேர்தலில் வந்துட்டு திமுகனுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் உங்களுக்காக வேலை செய்யும்? சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் இதுக்கு மேல வந்துட்டு மாணிக்கம் தாக்கூருக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ அவங்க கட்டாயம் உதவ மாட்டாங்க. அது வேற கதை, முடிஞ்சு போச்சு. அந்த அளவு இழுத்து விட்டாங்க அவங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? இப்ப வருத்தப்படுறீங்களே, அப்ப ஏன் பேசாத வேடிக்கை பார்த்தீங்க? திமுக பயந்துருட்டா. திமுக பத்தி தெரியும்ல. அப்ப அவ்வளவு தூரம் உதவி உங்களுக்கு 18 எம்எல்ஏக்களை கொடுத்தாங்களே, ஒண்ணுமே இல்லாத கட்சி நீங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற பெரிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் கூட அவ்வளவு இடம் தரல. உங்களுக்கு 25 இடத்த தூக்கி கொடுத்தாரு ஸ்டாலின். 18 இடங்களை நீங்க ஜெயிச்சிங்க. அது சரியாது. அப்ப இந்த மாதிரி பேசுறதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்றாங்களா? அந்த மாதிரி கதை தான் இது. அப்ப முடிவு என்ன அப்படின்னம்னா, திமுகவோட இணக்கப்பாட்டோட நீங்க வந்துட்டு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னம்னா முதல்ல இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் அது சாத்தியமில்லை. ஒருவேளை அதையும் தாண்டி தொகுதி பங்கீடு நடந்துச்சு அப்படின்னம்னா நிச்சயம் காங்கிரஸ்காரங்க போட்டியிடுற இடத்துல திமுக காரங்க முழுமையா வேலை செய்ய மாட்டாங்க, ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? காங்கிரஸ்காரங்க தோப்பாங்க. இப்ப இந்த நிலையை எப்படி அவாய்ட் பண்றது? இதுதான் காங்கிரஸ் தலைமையின் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல். இது ரொம்ப 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 முக்கியமானது. அவருக்கு ரொம்ப ஈஸியா, நாங்க நிறைய கட்சியை சேர்த்துட்டோம், அதனால உங்களுடைய இடத்த குறைச்சிங்க அப்படின்ட்டாரு. எப்படி குறைச்சிக்க போறாங்கன்னு பார்ப்போம். இதற்கு மேல ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அரசியல் அரங்கேறவிருக்கிறது. ஒவ்வொன்றையும் ஒரு முறை பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.